வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன் நக்கீரா. உன் பாட்டில் பிழை இருக்கிறது. என்னடா அது திடீர்னு திருவிளையாடல் படம் பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்காதீங்க. இது ஐயா நக்கீரன் கோபால் அவர்களை பத்தி தான் இந்த ஃபுல் காணொலி. அவர் இன்னைக்கு போட்டிருக்கிற அந்த வீடியோ தான் பார்த்துட்டு அப்படியே நான் மெரசல் ஆயிட்டேன். விஜய் சாரை பத்தி அவ்வளவு ஒரு புகழ்ந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஐயா ஈரா நல்லக்கண் அவர்கள் கடந்த 2-3 தினங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது பயங்கரமான ஒரு சோகமான ஒரு செய்தி. அது இரங்கல் செய்தி கூட நம்ம சேனல்ல கூட ஒரு ஷார்ட்ஸா போட்டிருக்கிறோம். அதுக்கு தளபதி நைட்டு 11 மணிக்கு வந்தாராம். வந்தோடனே உங்க நொன்னை 11 மணிக்கு உள்ள வந்தான். வந்த உடனே அப்படியே பாக்குறான், சுத்தி மத்தியும் பாக்குறான். எதுக்கு வர்றான் தெரியும். எதுக்கு வரணும் ஒரு அட்னன்ஸ் போடணும். அட்னன்ஸ் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அட்னன்ஸ் போடணும். அந்த அட்னன்ஸ் போடுறதுக்காக தான் வர்றான். வேற எதுக்கு வர்றான்? அவ்வளவு நாத்தம், குடி சாராய நாத்தம் அவ்வளவு 1 கிலோமீட்டருக்கு அடிக்குது. நிக்க முடியல அங்க இருக்கிறவங்களால. அந்த அளவுக்கு சாராய நாத்தம். அது எதை காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா, இருங்க ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு பொண்ணு இந்த ஒரு திட்டத்துல பாத்தீங்கன்னா பயனடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு திமுக தான் இதுக்கு காரணம், இதனாலதான் நான் பயனடைஞ்சிருக்கிறேன்னு அப்படியே எடுத்து காட்டுது. இன்னொரு பொண்ணு, நான் அந்த காலேஜில் படிக்கிறேன், நான் ப்ராக்டிக்கல் மார்க் போனாலும் பரவாயில்ல, தளபதி இன்னைக்கு பார்த்துடணும். இன்னைக்கு பார்க்க முடியல, அப்பையும் பார்க்க முடியாது. ஏன்? நாளைக்கு அவன் செத்து போயிடுவானா? உங்க நொன்னை இப்படி ஒரு கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்கிறான். அப்புறம் என்ன? அப்புறம் 2 பேர் பேசின ஆடியோ ஒன்று இருக்குது. அந்த ஆடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒருத்தர் கேட்குறான், இந்த மாதிரி சங்கீதா விஜய் சம்பந்தப்பட்ட விஷயம் வெளியே எப்படி தெரியுமா சொல்ற? நீ இது பிடிப்பு, அது டிஎம்கே தான் அதுக்கெல்லாம் காரணம், அதனால டிஎம்கே தான் அதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லு. உனக்கு நான் பணம் கொடுத்துட்றேன், சீப்பு கிட்ட பேசிட்டு உனக்கு பணத்தை கொடுத்துட்றேன், புரியுதா? இன்னுமாடா இந்த ஆடியோ கால்லாம் நம்பிட்டு இருக்கிறாங்க இந்த மக்கள்? எனக்கு தெரியல. ஆடியோ கால்னா என்ன? ஆடியோ கால் 2 பேர் பேசிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் பேசிக்கிறோம். டேய், விஜய் பேரை கெட்ட பேர் பண்ணிவிடு, என்ன அதுக்கு நான் உனக்கு பணம் அனுப்பிச்சுட்றேன், சரியா? அந்த பணத்தை வாங்கிட்டு விஜய் நார குடிகாரன்னு சொல்லு, அவனை பொம்பளை பொறிக்குன்னு சொல்லு, அது மோசமான ஒரு சித்தரிப்பு பண்ணி ஐ கோ டு விஜய்ன்னு போட்டுவிட, சரியா? எதிரணியில் ஒருத்தர் இருக்கிறான். அப்படிங்களா? சரி இப்போ அமௌண்ட் அனுப்பிச்சுட்ருங்க, நான் போய் ஹேஷ்டேக் ஆன் பண்ணி நான் போட்டு விட்டுறேன். இந்த கால் வேற யாராலும் பேச முடியாதா? அந்த நிர்வாகிகள் மட்டும்தான் பேச முடியுமா? அது எனக்கு இதெல்லாம் கூட கஷ்டம். இதெல்லாம் கூட எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. உண்மையிலே நக்கீரன் எதையோ சொல்லிட்டு போறாரு. அவர் ஒரு பக்கம் அந்த திமுக சொம்படிப்பார், அது ஒன்று இருக்கட்டும், அவருடைய நிலைப்பாடு அதுதான். ஆனா எனக்கு அதெல்லாம் விஷயமே கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த சொன்னாரு பாருங்க, அதுல உண்மையிலே சொல்றேன், அது நக்கீரன் மேல எனக்கு செம கோபத்தில் இருக்கிறேன் நான். அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நக்கீரன் பத்திரிக்கை உண்மையிலே அவர் ஒரு தங்கமான மனுஷன். அவர் எல்லாத்தையும் உண்மைதான் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நான் உண்மையிலே அவர்லாம் என்னுடைய ரோல் மாடலா கூட நக்கீரன் வச்சிருக்கிறேன். எப்ப தெரியுமா? வீரப்பன் சார் சந்திச்சுட்டு வந்தாரு பாத்தீங்களா? அப்பெல்லாம் நக்கீரன் அப்படின்னாவே எனக்கெல்லாம் ஒரு பெருமையா இருக்கும். ஐயோ, நக்கீரன் சாரா, அவர்லாம் பயங்கரமான ஆளாச்சே, அவர்லாம் உள்ள பூந்து புலனாய்வு பண்ணாருன்னா அந்த கேஸே அவ்வளவுதான். அப்படி ஒரு டஃப்பான ஒரு ஆளாச்சே, பயங்கரமான ஆளாச்சே. அடடே, இவர் சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான், அது உண்மையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வலைதளமெல்லாம் வரல. அந்த காலங்களெல்லாம் என்னோட பர்சனல் ஹீரோ ஒரு 2 பேர் இருக்காங்க. ஒன்னு சைலேந்திர பாபு, சைபர் கிரைம் அவரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா நக்கீரன், அவர் நக்கீரன் பத்திரிகை ஆசிரியர். இவங்க 2 பேர்த்து நான் 2 தராசுல வச்சுப்பேன். பாத்தீங்கன்னா எனக்கு சைலேந்திர பாபு ஐயா ரொம்ப பிடிக்கும். அவர் கிரைம் பிரெஞ்சில் இருக்கிறாரு, அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்போ அடுத்ததான் பாத்தீங்கன்னா இவரு நக்கீரன் சார். இவங்க 2 பேர்த்து நாங்க அவ்வளவு தூரம் நம்பினேன். ஆனா இன்னைக்கு இப்படி முரணா பேசும்போது, என்னடா பழைய தலைவன் இப்படி மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு விஷயத்துல அப்படியே ஆடி போயிட்டேன். அந்த சந்திரமுகி படத்துல அந்த சாமியார் கீழே சொல்லுவார் பாத்தீங்களா, அவர் கண்ணை பார்த்த உடனே அப்படின்னு ஆடி போயிட்டேன். அப்படிங்கிற அந்த மாதிரி நான் ஆடி போயிட்டேன்.
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் முரண் அதை முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோக்குள்ள நான் போயிடும். ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அதாவது 1 கிலோமீட்டருக்கு எப்படா வாசம் வரும், அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அது எங்க இருக்குது அந்த சரக்கு எனக்கு தெரியல. எனக்கு உண்மையில அதுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த டாஸ்மார்க்ல வாங்கி குடிக்கிற சரக்குக்கு 1 கிலோமீட்டர் தூரம் வாசம் அடிக்குதுன்னா, அது ஈஸியா வந்து எங்க பைக்ல வந்தாலும் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கே பிடிச்சிடலாமே. 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அடிச்சிருக்குதுன்னா அப்ப விஜய் என்ன சரக்கு குடிச்சிருப்பாருன்னு எனக்கு இன்னுமே டவுட்டா இருக்கு. மண்டை பிச்சுக்கிறேன். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் மூக்க பிடிக்கிறாங்க. ஐயா நல்ல கண்ணையா, அவரை பத்தி நான் பேசக்கூடாது, அந்த அளவுக்கு நான் தகுதியே கிடையாது. ஐயா நல்ல கண்ணையா மறைவுக்கு வந்து 1 கிலோமீட்டருக்கு நாத்தடிக்கிற சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்காருன்னா அதை வித்தவன் எவன்? எனக்கு கேள்வி அதுதான். அவரு குடிச்சிட்டு வந்தது இருக்கட்டும், அதை வித்தவன் எவன்? அவனை பிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த வித்தவனை பிடிச்சி அந்த டாஸ்மார்க்காரனை பிடிச்சி யாரா அவங்க ஓனர்னு சப்பு சப்புன்னு காது மேல அப்படின்னு வச்சுக்காங்களேன். ஐயா நக்கீரன் அவர்கள் சொன்னதை கரெக்டா நான் ஒத்துக்கிறேன். ஆனா நக்கீரன் அவர்கள் சொன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறவன் நானும் ஒருத்தர், கோடிக்கணக்கான ஆள்கள். அந்த மாதிரி அவர் பேசினார் பாத்தீங்களா, அந்த உண்மையிலே 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாசடிச்சிருக்குதுன்னா அது என்ன சரக்கா இருக்கும், அது எப்பேற்பட்ட பிராண்டா இருக்கும், அது எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும். ஏன்னா நான் குடிகாரன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பூரா காட்டுறதுக்கு ஒரு கெத்து வேணும்ல. அந்த கெத்துல தானே நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, 150 ரூபா கோட்டரை வீரன் கோட்டரை வாங்கி குடிச்சிட்டு ஐ அப்படின்ட்டு வரானுங்கள. அந்த மாதிரி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாசடிக்கிறல குடிச்சிருக்கிறாருன்னா தளபதி வாங்கி குடிச்ச பிராண்ட் என்ன பிராண்ட்னு தயவு செய்து நண்பா நண்பிகளே கான்பிடண்டா இருங்க. வெற்றி நிச்சயமாகிறாரு பாரு. நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, இந்த 1 கிலோமீட்டர் வாசடிக்கிற சரக்கு நீங்க வாங்கி எல்லாரும் குடிங்க. ஏன்னா குடிச்சிட்டு ஐயா அவர்கள் வந்து 1 கிலோமீட்டர்னா கிட்டத்தட்ட குடிகாரர்கள் தமிழ்நாடு பூரா பரவி இருக்காங்க. அப்ப எல்லாருமே இப்படித்தான் பேசி பேசி விஜயகாந்த் சார் வந்து விஜயகாந்த் சார அப்படி எப்படி பண்ணாங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்ணு முன்னாடி வந்து 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 போகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து இந்த திட்டத்துல வந்து நான் முன்னேறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஸ்டேட்மெண்ட். இன்னொரு பொண்ணு வந்து எனக்கு மார்க்கெல்லாம் தேவையில்லை, பரீட்சையும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லு. இன்னொன்னு மறந்துட்டீங்கன்னா என்னன்னு சொல்லட்டுமா, அத பொண்டாட்டி போனா என்ன, அக்கா தங்கச்சி அம்மா பெரியம்மா சித்தி இந்த மாதிரி வந்து அத்தை இந்த மாதிரி உறவுகள் தமிழ்நாடு போல இருக்குது. ஏன்னா பொண்டாட்டிங்கிற உறவு கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேசியிருக்குது. அதை மறந்துட்டீங்க. அந்த பொண்ணு எதுக்கு பேசுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் தெரியணும். உங்களை எல்லாத்தையும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, விஜய்க்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்காங்களா, இவங்களை எல்லாத்தையும் சாட்சாத் கடுப்பேத்தான் அவங்க எல்லாம் பேசுறாங்க. இதை ஃபர்ஸ்ட் நீங்க ஏன் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த மாதிரி ஜூலி மாதிரி உள்ளக்குள்ள நின்றுக்கிட்டு அப்படியே அண்ணா என்ன வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா ஆபீஸில் இருப்பேண்ணே, அண்ணே என்ன எதுனாலும் பண்ணுங்கண்ணே, உன்னை என்னம்மா நாங்கள் பண்ண போறோம், வேணாம் நண்பா வேணாம், அதை விடுங்க. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான நியூஸ் தளபதி பத்தி சொல்றேன். ஒரு டீம் என்னன்னு உருட்டிட்டு இருக்கு. அந்த சங்கீதா மேல மட்டும் யாராவது தப்பு சொல்லிட்டுன்னு வச்சுக்க, வச்சு வெளுத்து விட்டுருவாங்க. எவனாலும் பார்க்க மாட்டேன், விஜய்னாலும் பார்க்க மாட்டேன், யாருனாலும் பார்க்க மாட்டேன். ஒரு டீமு இது எந்த டீமு, கல்லா கட்டுற டீமு. இது வந்து நாம் தமிழர் டீம், கல்லா கட்டுற டீம். இன்னொரு டீம் என்ன சொல்லிட்டு இருக்குது, அந்த அம்மா சங்கீதா அம்மா அது வந்து போல்டு லேடி, ஒரு அயன் லேடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு உருட்டு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தம் இவங்களுக்கு என்ன தெரியுமா, விஜய திட்டின அவ்வளவுதான். விஜய் மேல யாருனாலும் வந்து ஒரு கார்னர் பண்ணி அடிக்கணும், அதுதான் விஷயம். இவங்களை எல்லாத்தையும் வந்து லெப்ட் ஹேண்ட்ல விஜய் சார் ஜமாலிச்சுட்டு போயிடுவாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க எல்லாம் பேசுறதெல்லாம் பொய்ன்னு சொல்லி உங்க கமெண்ட் கீழே பாத்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் கமெண்ட் பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல, மேக்சிமம் நான் பாக்குறது இல்ல. கீழே நீங்க எல்லாம் பாக்குறீங்களான்னு எனக்கு தெரியல. தயவு செய்து அந்த கமெண்ட் எல்லாம் உள்ள போய் பாருங்க, எந்த அளவுக்கு திட்டுறாங்க பாராட்டுறாங்க அப்படின்ட்டு. இப்ப என்னன்னா ஒரு சேனல்லாம் அந்த சேனலுக்கு கீழே ஒரு 100 பேர் வச்சிருப்பாங்க. ஒரு ஐடி விங்ல வந்து ஒரு 1000 பேர் வச்சுக்கோங்களேன். அந்த 1000 பேர் தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் போட்டுருவானுங்க. சேனல் ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றது பாத்தீங்கன்னா, அது நாம் தமிழர் ஆகட்டும், தாவேக் ஆகட்டும், அதிமுக திமுக எல்லாம் ஆகட்டும், இப்ப போட்ட உடனே
அப்படியே ஒரு 1000 பேர் கமெண்ட் அப்படியே டக்கு 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 டக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. போட்டு முடிச்ச உடனே கீழே அந்த அந்த தூக்கிட்டே இருக்க பாராட்டிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க பேச விஷயம் முரணா இருக்கும். ஆனா இருக்கிறவங்கலாம் பாராட்டிட்டே இருப்பாங்க. வெரி குட் சார், வேற லெவல், மிக்க மகிழ்ச்சி, சூப்பர், தற்குறி, அப்படி நிறைய அப்படியே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களாம் என்னடா அது, ஒருவேளை அவர் நல்லா தான் பேசுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கோம்ல, அந்த மாதிரி. ஆனா கீழே போக போக தான் தெரியும், அப்புறம் தான் திட்டிருப்பானுங்க. அந்த 1000 மெசேஜ் எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் பாருங்க எத்தனை கழுவி ஊத்திருப்பானுங்க தெரியுமா? அதெல்லாம் வந்து தெரியாது, சொல்ல மாட்டாங்க. போய் பாருங்க. முன்னாடி இருக்கிற ஒரு 4-5 மெசேஜை மட்டும் நீங்க பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்பாதீங்க. அடியில் இருக்கிற மெசேஜ் அதான் உண்மையான மெசேஜ். மேல இருக்க பாத்தீங்களா ஆஹா ஓஹோ மெசேஜ் எல்லாம், இதெல்லாம் இவனுங்கெல்லாம் கூடவே இருந்து இந்த ஐடிவிங்க வச்சுக்கிட்டு பக்க பலமா பின்னாடி ஆட்கள் நிறுத்திக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்களே அவனுங்க. சரி, ஓகே, அது இருக்கட்டும். அதாவது ஒருத்தன் 2.5 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொள்றான். அவன் எப்பேற்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறான், அவனை பத்தி பேசணும்னு எங்க ஐயா நக்கீரன் அவர்களுக்கு நான் சொல்லி கொடுத்துதான் தெரியணுமா? சொல்லுங்க. அதெல்லாம் பேசலாம்ல. அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயம், அது எவ்வளவு பெரிய இஷ்யூ, அதை பேசலாம்ல. அதெல்லாம் பேச தெரியாதையா? விஜய் குடிச்சிட்டு வந்துட்டான், அதெல்லாம் பேசி அதையெல்லாம் பேசி யார் பாக்குறா? விஜய் குடிச்சிட்டு வந்துட்டான், அவ்வளவுதான், அதான் பேசணும். எனக்கெல்லாம் வேற என்ன பேச தெரியாது. தூங்குனா விஜய், எந்திரிச்சா விஜய். அந்த மனுஷன் என்ன அரசியலுக்கு வந்தது தப்பா, இல்லை வந்து வேற ஏதாவது? நான் அதாவது அண்ணன் நக்கீரன் அண்ணன், நான் உங்களை கேள்வி கேட்கிற அளவுக்கு நீங்க வந்து இடத்துல இல்லை. நீங்க எல்லாம் ஒரு மேல்படி மேல போயிருக்கீங்க. நான் உங்களை எல்லாம் வந்து ஐயா நக்கீரன் அண்ணா அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலி உங்க பேர் கோபால் அவர்கள், உங்களை கோபாலண்ணா அப்படின்னு கூட கூப்பிடறதுக்கு கூட கூடாது. நக்கீரன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் மரியாதையை கூப்பிடணும். அது என்ன காரணம்? ஒன்று ஏஜ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உண்மையான பத்திரிகை நடத்தின ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காலத்தில் நான் நம்புறேன். அதனால சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி இந்த 41 பேர் மரணத்தையும் வச்சு இத்தனை நாள் எல்லா சேனல்காரங்களும் சம்பாரிச்சிங்க. சரி, ஓகே, அதெல்லாம் ஓகே. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ, அது தப்பு தான். அது நிறைய விஷயங்களை வந்து நானே வந்து விஜய் மேல முரணா தான் இருந்தேன். ஆனா இருந்தாலும் இப்ப வந்து நல்ல கண்ணையா சாவுக்கு வந்தது கூட நீங்க வந்து ட்ரோல் பண்ணி பேசுறீங்க பாத்தீங்களா? இதுதான் என்னால மனசு தாங்க முடியலன்னு சொல்லிதான் இந்த வீடியோ பதிவு பண்றேன். இதனால வேற யாராவது மனசு புண்பட்டு இருந்தா ஐ எம் வெரி சாரி. நன்றி, வணக்கம்.